நமஸ்தே ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம விஷாரத்து உத்தராத்துக்கு பஞ்சவட்டி அப்படிங்கிற டாப்பிக்கில் சீதாங்கிற டிப்பணி தான் நம்ம பார்க்க போகிறோம். प्रस्तावना मुन्नुरे पंचवटी राष्ट्रकवि मैथिली शरण गुप्ता का खंड काव्य है. पंचवटी राष्ट्रकवि अदावद देशीय कविஞரான मैथिली शरण गुप्तरुடைய खंड काव्यम. यह रामायण की एक कड़ी है. இது ராமாயணத்தில் ஒரு பார்ட்டாக இருக்குது. इस खंड काव्य के आधार पर सीता का चरित्र चित्रण दिया जाता है. இந்த खंड काव्यத்தை ஆதாரமாக வைத்து சீதாவுடைய கேரக்டர் டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. அனுகாமினி பத்னி, அதாவது கணவனை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடிய, கணவன் என்ன சொல்கிறானோ அதை மதித்து நடக்கக்கூடிய மனைவி. கைகேயி ने राजा दशरथ से बर मांगा कि கைகேயி ராஜா தசரதனிடம் வரம் கேட்டாள். என்னவென்றால் 14 साल तक राम को वनवास करना है. 14 வருடம் ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று. யக சுன்கர் தசரத மூர்ச்சித், இதை கேட்டு தசரதர் மயக்கமாயிட்டார். மூர்ச்சித் ஹோ கயே தே. தப் சீதா பி अपने पति के साथ साथ चलने लगी. அப்பொழுது சீதாவும் தன் கணவனுடன் சேர்ந்து, தன்னோட கணவன் காட்டுக்கு கிளம்பினோன்னா அவளும் சேர்ந்து காட்டுக்கு போயிட்டா. சீதா வன்வாஸ் கே கஷ்ட போக்னே के लिए तैयार हो गई. சீதா காட்டில் உள்ள கஷ்டத்தை அனுபவிக்க தயாராகி விட்டாள். चले राम सीता भी उनके पीछे चली गहन वन को. அதாவது அதை ஒரு தோகை மாதிரி சும்மா எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி எழுதும்போது நல்ல மார்க் கிடைக்கும். ராமன் சென்றான், அவன் பின்னாலே சீதாவும் பின்தொடர்ந்து சென்றாள். அந்த மாதிரி லோக் மாதா சீதா, உலகத்திற்கே தாயான சீதா. சீதா லக்ஷ்மி தேவிக்கா அவதார் ஹே. சீதா லக்ஷ்மி தேவியின் அவதாரமாக இருக்கிறாள். யக் சன்சார் துக் சே பரா ஹே. இந்த உலகம் துக்கம் நிறைந்ததாக இருக்கிறது. யகா லோகோங்கோ லாக்கோ கஷ்ட ஹே. இங்கே மக்களுக்கு லட்சக்கணக்கான கஷ்டம் இருக்கிறது. இது சன்சார்கே துக்கோங்கோ தூர் கர்னே கேலியே, இந்த உலகத்தில் உள்ள கஷ்டத்தை போக்குவதற்காக அப்பனே சுவாமிக்கே சாத் ஆயி ஹே. அந்த லக்ஷ்மி தேவியே தன்னோட சுவாமியுடன் சேர்ந்து இங்கே வந்திருக்கிறாள். ஸ்வயம் கவி எக் பாத் பத்தாத்தே ஹே. அதைத்தான் கவிஞர் இந்த விஷயத்தில் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காரு. சரல் ஜீவன், எளிமையான வாழ்க்கை. சீதா ராஜா ஜனக் கி புத்ரி ஹே. சீதா ராஜா ஜனகருடைய மகளாக இருக்கிறாள். அவர் ராஜா ராம் கி பத்னி ஹே. ராஜா ராமருடைய மனைவியாக இருக்கிறாள். வஹ் மஹ்லோங் மே பலி ஹே. அவள் பெரிய அரண்மனையில் வளர்ந்தவள். ஃபிர்பி வஹ் ஜங்கிள் மே சரல் ஜீவன் பிதாத்தி ஹே. இருந்தாலும் அவள் காட்டில் தன் எளிமையான வாழ்க்கையை வாழ்றா. महल के सुखों के बारे में सोचती भी नहीं. பேலஸில் இருக்கக்கூடிய சுகத்தை பற்றி யோசிக்க கூட இல்லை. स्नेहमयी, அன்பானவள். சீதா ஜங்கல் மே பசு பக்ஷியோங் சே பியார் பர்சாத்தி ஹே. சீதா காட்டில் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் மீது தன்னோட அன்பு மழையை பொழிகிறா. கை தரகே பசு பக்ஷி தோபஹர் கோ பஞ்சவட்டி மே ஆத்தே ஹே. பலவிதமான பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாம் மதிய நேரத்தில் பஞ்சவட்டிக்கு வருகிறது. ஜெய்சே பச்சே அப்படி மாக்கோ கேர் ரஹ்தே ஹே. எப்படி குழந்தைகள் தன்னுடைய தாயை சூழ்ந்து கொள்கிறார்களோ வைசேகி ஜான்வர் சீதாக்கோ கேர் ரஹ்தே. அப்படித்தான் விலங்குகள் கூட சீதாவையும் சூழ்ந்து கொள்கின்றன. சுவாவலம்பி, செல்ஃப் டிபெண்ட். சீதா ஜங்கிள் மே ஸ்வயம் பௌதோங்கோ பானி தேத்தி ஹே. சீதா காட்டில் தானே செடிகளுக்கு தண்ணீர் விடுகிறாள். அப்படி கேத்திக்கோ வே ஸ்வயம் சம்பால்த்தி ஹே. தன்னுடைய வயலை தானே பராமரிக்கிறாள். குர்பி லேக்கர் காம் கத்தி ஹே. அந்த அந்த வால் இருக்கும்ல, ஒரு சின்ன அருவாள் இருக்கும்ல, சிறிய அருவாள், அந்த கதிரெலாம் இருக்கிற மாதிரி, அதை எடுத்து தானே வேலையெல்லாம் செய்கிறா. சரல் அவுர் சுந்தர், எளிமையான மற்றும் அழகான. லக்ஷ்மண் ஒரு சூர்பனகா தோனோங்க வாது விவாது கர்த்தே ஹே. லக்ஷ்மணமும் சூர்பனகாவும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இத்தனைமே சபேரே ஹோத்தா ஹே. இதில் விடிந்து விடுகிறது. சீதா குட்டியாசை பாகராத்தி ஹே. சீதா அந்த குடிசையிலேருந்து வெளியில் வர்றா. கோயி பி ஆபூஷன் பெஹனே பினா பி, எந்த ஒரு நகையும் அணியாமல் கூட சுந்தரிகே, அவள் அழகாக இருக்கிறாள். வினோது பிரிய,
வேடிக்கையை விரும்பக்கூடியவள். சீதாப்பனே தேவர் தன்னுடைய பிரதர் இன்லா கொழுந்தனார் லக்ஷ்மணிடம் வினோது கர்ணா சாத்திகே, அவர்கிட்ட காமெடி பண்ண விரும்புகிறா. இஸ்லியே சூர்பனகா கே சாத்து, அதனால் சூர்பனகாவுடன் உஸ்கா சம்பந்த ஜோடுக்கர், அந்த லக்ஷ்மணனை சம்பந்தப்படுத்தி பகுத்து குச்சு கத்திகே, நிறைய சொல்லி கிண்டல் பண்ணுறா. பிரிய பத்னி, அன்பான மனைவி. சூர்பனகா பெஹலே லக்ஷ்மண் கோ சாத்தியே, சூர்பனகா முதல்ல லக்ஷ்மணனை விரும்புகிறா. அவர் பாதுக்கோ பிறகு ஸ்ரீ ராம் கோ சாகனே லக்திகே, ராமனை விரும்புகிறா. ஈஸ்வர் சீதா கா ஹால் புரா ஹால் ஹோத்தா, இதனால் சீதாவோட நிலைமை மோசமாயிடுது. ஃபிர்பி வகு சூர்பனகா சே கஹதி ஹே கி, இருந்தாலும் அவள் சூர்பனகாவிடம் சொல்கிறாள் என்னவென்றால், முஜே ஸ்வீகார் ஹே, எனக்கு சம்மதம் தான், நீ ராமனை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு சம்மதம் தான். மகர் து மேரி மத்து மாங்கோ, ஆனால் நான் சாகணும்னு நீ நினச்சிடாதம்மா. மே அப்பனே பதிக்கே தர்ஷன் கர்த்தி ரஹ்னா சாத்திகும், நான் என்னோட கணவரை பார்த்து கொண்டே இருக்க விரும்புகிறேன். இஸ்கி அனுமதி தோ, அதுக்கு நீ அனுமதி கொடுக்கணும். பீருனா பயந்த சுவாபம் உள்ளவள். ஜப் சூர்பனகா அப்படி அசலி ராட்சசி ரூப் திகாத்தி ஹே, எப்பொழுது சூர்பனகா தன்னோட உண்மையான ராட்சச ரூபத்தை காட்டுறாலோ தப் சீதா டர் ஜாத்தி ஹே, அப்போ சீதா பயந்து விடுகிறாள். உபசங்கார் முடிவுரை. சீதாமே ஸ்திரீயோச்சித் குண் சபி வித்தியமான் ஹே, சீதாவிடம் ஒரு பெண்ணுக்குரிய அனைத்து குணங்களும் காணப்படுகின்றன. வித்தியமான் அப்படின்னா காணப்படுகின்றன. பஞ்சவட்டி காவியமே உஸ்கா சித்ரன் கூப் ஹுவா ஹே, பஞ்சவட்டி காவியத்தில் அவளை பற்றி அழகான முறையில் டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. தன்யவாத்.